சார் 5000% ஊழல் இருக்கு. இது இந்த ஆட்சி களையப்பட்டு மீண்டும் அஇஅதிமுக கூட்டணியில இந்த ஆட்சி வரும்பொழுது இதுக்குண்டான அத்தனை பேரும் நிச்சய நீதிமன்றத்தில் பணத்துக்காக, கொள்ளையடிப்பதற்காக, கமிஷனுக்காக மட்டுமே இந்த ஆட்சியில திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. இது என்னமோ நான் சொல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அடைந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய இருக்கக்கூடிய செல்போன்ல கிடைக்கிற தகவலை வச்சு பாமர மக்கள் டீ கடையில பேசுறான். ஒரு காலத்துல டீ கடையில பேசி தான் திமுக ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு அதே டீ கடையில, அதே பூ விக்கிற அம்மா, தெரு ஓரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஆட்சியோட முகத்திரையை கிழிக்கிறாங்க. வெள்ளம் வரும்போது எப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்றத சென்னை வாசிகள் இன்னைக்கு பேசின ரீல்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களாம் ஒரு அதிகாரத்துக்கு தகுதியானவர்களான்னு எத்தனை கேள்வி நாக்கு பிடிக்கிற சாகிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாத்தையும் கூட மறந்துட்டு கார் ரேஸ் வச்ச கும்பல் தான் இந்த கும்பல். சார் கார் ரேஸ் வளர்ச்சின்றாங்களே எதுல சார்? அவங்களுக்கு வளர்ச்சி யாருமே மறுக்கலையே. ஓ அவங்க குடும்பத்துக்கு வளர்ச்சி அது. வேற எதுக்கு வளர்ச்சி? பட் சென்னை ஒரு ஐகானிக் சிட்டியா காமிக்குது இந்த கார் ரேஸ் அப்படின்றாங்க. சார் நீங்க கார் ரேஸ் நடத்துங்க. ஏற்கனவே இருந்த ட்ராக்ல எம்ஆர்எஃப் சிட்டில போய் நடத்திட்டு போங்க. உங்களுக்கு கார் ரேஸுக்கு இடமா இல்ல? ஏன் சார் புதுசா அதுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி வீணாக்குறீங்க? கோடி கணக்கில் எதுக்கு சார் அதுக்குன்னு ஸ்பான்சர் வாங்கிட்டு கணக்கு எழுதுறீங்க?